சுவிட்சர்லாண்டில் ஹேவ் மை யூடியூப் சேனல். சுவிட்சர்லாண்ட்லேருந்து மகாபலிபுரம் பார்க்க வந்திருக்காங்க. தேங்க்யூ. ஓய், இப்படி இருந்த பாறைகளை வந்து அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, யூப்பா வேறு லெவல். இந்த மாதிரி இருந்தது வேறுங்களேன், கையிலேயே அதெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததை கையிலேயே கொடைஞ்சி, அது டீட்டெயிலிங்லாம் பாருங்கள். அந்த மேலே கூரையிலலாம் என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வாசலில் ஏப்பா வேறு லெவல், என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய பாறையாக இருந்திருக்கும் பாருங்கள். இவ்வளோ பெரிய பாறையை கொடைஞ்சி அதுக்குள்ளே ஒரு கோயில், அதுக்குள்ளே ஒரு சிற்பம், அதுவா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நல்ல ஒரு எவ்வளோ பெருசுப்பா இது. தான் இது என்னென்ன சொல்கிறது, ஒரே கல்லுன்றது ஒரு வீடு மாதிரி சைஸில் இருக்குது. பின்னாலெல்லாம் வேறு லெவலில் இந்த மாதிரி இடம் விட்டு இதெல்லாம் கையிலேயே கொடாஞ்சிருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துல தலே சுற்றுது. ஐயோ வேறு லெவல் சம்பவம் அதெல்லாம். எல்லாமே வேறு ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் எல்லாமே பிரமிக்கத்தக்கமான விஷயம். நம்ம நினைக்கலாம் இது எவ்வளோ ஒரு கையில் பண்ணியிருக்காங்கன்றது. எவ்வளோ 40 ரூபா. இந்த நாட்டில் பிறந்ததுக்கு 560 ரூபா லாபம். பேக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணாமல் பேக்லேயும் இது பண்ணிங்க. இவ்வளோ அழகாக அந்த பேக் ஃப்ரண்ட்டு மட்டுமே விட்டுறாமல் பேக்கை கூட அந்த பேக் சைடில் கூட அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணினா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். கம்ப்ளீட் பண்ணாததுக்கு இந்த லெவல்லாம். இது வந்து ஒரு முருகர் கோயில் அப்படிங்கிறாங்க. உள்ள சாமி கிடையாது, முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரியல. சிங்கம் ஒரே கல்லில் செஞ்சது, யானையும் ஒரே கல். அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஒர்க்கு. ஓய், இவ்வளோ ஹைட்டுக்கு மேலேருந்து கொடாஞ்சிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் பாருங்க. எஸ்ஸக்கு புசுக்கு செதுக்கிருக்காங்கப்பா. அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது. ஐபோன் நீ கேட்ட ஐபோன் தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்க எடுத்துக்கியா? என்ன பண்றது?